காமராஜர் நெருக்க நிலை காலத்தில் மிகவும் மனம் நொந்து போயிருந்தார். இந்திரா காந்தியினுடைய நெருக்க நிலையை அவர் ஆதரிக்கவில்லை. இதான் உறுதி. நெருக்கலை அறிவிக்கப்படுவதற்கு கொஞ்ச காலம் முன்னதாக மீண்டும் பழைய காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் உறவை ஏற்படுத்த அவர் முயன்றார். புதுச்சேரியில் அரியாங்குப்பம் இடைத்தேர்தலில் அந்த அடிப்படையில் தான் அவர் இந்திரா காங்கிரஸை ஆதரித்தார். ஆனால் நெருக்கலை அறிவிக்கப்பட்டது மட்டுமல்ல, ஜெயபிரகாஷ் நாராயணன், மொரார்ஜி தேசாய், பிஜு பட்நாயக் உள்ளிட்ட மிக முக்கியமான தலைவர்கள் நெருக்கலை காலத்தில் மிசா சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அது காமராஜருக்கு பெரிய அளவில் வருத்தம் அளித்தது. அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த போதும் நெருக்கலை எதிர்த்தது. இந்திரா காந்தி அவர்களே சொன்னார், நெருக்கலை அறிவிக்கப்பட்டதற்கு பிறகும் தமிழ்நாடும் குஜராத்தும் 2 தீவுகளாக இருக்கின்றன என்று சொன்னார். அந்த ஆண்டு, அதாவது 76ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் நாள் திமுக ஆட்சி கலைக்கப்படுகிற வரைக்கும் தமிழ்நாட்டில் நெருக்கடியினுடைய பெரிய அறிகுறிகள் இல்லாமல் இருந்தது. அதற்கு பிறகுதான் நெருக்கடியை நுழைந்தது. அந்த சூழலில் தான் கலைஞர் அவர்கள் நெருக்கடியை எதிர்க்கிற முறையில், காமராஜர் நெருக்கடியை குறித்து வருத்தமுற்ற முறையில் அவர்களுக்குள் ஒரு உரையாடல் நிகழ்ந்திருக்கலாம். அந்த உரையாடல் நிகழ்ந்தது என்று பல முறை பலரும் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு திடீரென்று அதை மறுக்க வேண்டிய தேவை எதுவுமே இல்லை.